ஆழ்கடலில் எறிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆழ்கடலில் எறிந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் இயேசுவை துதிக்கின்றே. நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தம் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தம் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்திலே திரும்பவும் நம்மேல் அவர் இறங்குவார், நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அடக்கி நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் தூக்கி போட்டு விடுவார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் செய்த பாவங்களை நாம் நினைவு கூர்ந்து அந்த பாவத்துக்காக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது நம்மை மன்னித்து நமக்கு புது வாழ்வு தந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் இனி நான் நினையாதிருப்பேன் என்று அவர் சொல்லி நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் அவர் அடக்கி அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாம் அதை விட்டு விடுவோம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.